உலகம் எங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே தமிழ் புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் தரப்போறதுன்றதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டாரான பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் சுவாமிகள் அவர்கிட்ட தான் வந்திருக்கோம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க சுவாமி? நல்லா இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவரும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு பெரிய காரணிகள் இருக்குது. என்னென்னா, சனி மீனத்தில் இருக்கிறார், குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த ரெண்டு விஷயம். இந்த உச்சம் பெறுகின்ற குரு பகவான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரப்போகிறார். ரெண்டாவது விஷயம், ராகு பெயர்றார் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி. ஸோ இந்த ஏப்ரல் 14 தொடங்கி இந்த டிசம்பருக்குள்ளே பெரும்பாலும் எல்லாருடைய வாழ்க்கையுமே தலைகீழாக மாறப்போகிறது. பெரிய செல்வந்தராக போகிறீங்க. குரு மனசார நிறைந்து கடகத்தில் உச்சமாய் எல்லாரும் ப்ளஸ் பண்ண போகிறார். அதனால் இந்த வருடம் 14ஆம் தேதிக்காக, ஏப்ரல் 14க்காக காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிற பொன்னாள். சுவாமிஜி, இந்த வருடம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது, வெளிநாடு போக போகிறாங்க, சொத்து வாங்க போகிறாங்க, இதெல்லாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த புத்தாண்டுலனாச்சும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் சாமி. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 5 கூடைய குரு பகவான் 11 இருக்கிறார். சூப்பர். இந்த புத்தாண்டு பிறக்கும் போது ஓப்பனிங்கெல்லாம் சரியாக தான் இருக்குது. பட் ஆனால் உங்கள்கிட்ட ஃபினிஷிங் இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி 8லே சனி பகவான் அஷ்டம சனி பற்றி நிறைய பார்த்துட்ருப்பீங்க. ஆல் தி சுனாமி பாய்ஸ் ஆல் கிவிங் ஃபியர் ஒன்லி. அப்படி யாரும் இப்படி யாரும் உலகம் அழிஞ்சு போயிடும். ஒன்றும் ஆகாது. சிம்மராசிக்காரர்கள் ஜோதிடம் நீங்கள் எப்போ பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஜூனுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஜோசியமே பார்க்கணும். அடுத்த 3 மாதம் உங்களுக்கு ஃபுல் டைட்டாக இருக்க போது. இந்த ஜூனுக்கு பிறகு கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அது வரைக்குமே நீங்கள் இந்த அஷ்டம சனியுடைய கஷ்டத்தை அனுபவிக்கணும். காரணம் என்னென்னா, சனி சோலோ பர்ஃபார்மராக அங்கே 8ஆம் இடத்துலேருந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கார். உங்களுடைய 2ஆம் இடமாகப்பட்ட தனத்தை பார்த்து பணமே இல்லாத மாதிரி பண்ணிகிட்ருக்கார் சிம்மராசிக்காரர்கள். இந்த பக்கம் என்னென்னா, 5ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கார். இந்த பக்கம் 8ஆம் இடத்துல உட்காந்து தடைகளை கொடுத்துட்டே இருப்பார். ஏதாவது ஒரு இன்டர்வியூ கால், அது என்னமோ தெரில சார், நான் நடந்து போனால் நம்ம நேரம் நமக்கு முன்னாடி பைக்கில் போய் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஒரு ரூட்டில் போனால் நமக்கு முன்னாடியே நம்ம கெட்ட நேரம் போய் உட்காந்துக்குது. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான். இப்போது ஒரு விஷயம் என்ன, இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குரு 12ஆம் இடத்துல வந்ததுக்கப்புறம் 5 கூடியவன் கடகத்துக்கு வந்தப்புறம் சுப செலவுகள் ஸ்டார்ட் ஆகும். திடீர்னு பார்த்தா லைஃப் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், 12ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பார். சிம்மராசிக்காரர்களுக்கு திடீர்னு பதவி உயர்வு கிடைக்கும். சில பேர் பதவி உயர்வோட வடநாட்டுக்கு போயிடுறது, பதவி உயர்வோட நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிடுறது, இந்த சொல்கிறாங்கல்ல இந்த ஆன்சைட் அந்த மாதிரியான வேலைகள் கிடைக்கிறது எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அதே சனி என்ன பண்ணுறாரு, மகரத்தை பார்க்குறாரு. அந்த குரு பகவான் மகரத்தை பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் இடம் அது. அப்போது சிம்மராசிக்காரர் கடன் அடைய தொடங்குது. இந்த ஜூன்லேருந்து கடன் வாழ்க்கையில் நிறைய பதிவுகளில் நான் ஒருத்தன் தான் சொல்லிகிட்டே இருக்கேன். கடன் அடைவது என்பது பெரிய வரம் நண்பர்களே. நீங்கள் எதையும் சாதிக்க வேண்டாம். இருக்கிற கடன் வெளியே நிம்மதியாக ஒன்று சம்பாதிக்கிறோம், இல்லை ஈர துணி கட்டி படுத்துக்கிறோம், வேறு ஒன்றும் தேவையில்லை. கடன் மட்டும் தயவுசெய்து வாங்காதீங்க. இனிமேல் ஒருத்தனே கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத சத்தியமாக வச்சுக்கோங்க. அப்போது 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது கடன் எனும் சிறையிலிருந்து உங்களை விடுதலை தருகிறார். மனிதர்களை பார்த்து மனிதர்களே பயப்படுறோம். ஐயோ, கலை சிறை வருவானே, காலையில் இஎம்ஐ கட்டணுமே, இது எவ்வளோ பெரிய அவல நிலை. என் வாழ்க்கையை நான் வாழ விட மாட்டேங்கிறானுங்க. அப்போது 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது கடன்லேருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை எல்லாம் கிடைக்கும். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அஷ்டம சனியை குரு பார்க்குறார், சனியை புனிதராக்கிறார். ஏற்கனவே குரு வீடு அது. குரு தன் சொந்த வீட்டில் இருக்கின்ற சனியை பார்க்கிறார். சனி மங்களகாரகனாக மாறிவிடுகிறார். அது வரைக்கும் உங்களுக்கு டெரர் பாயாக இருந்த இந்த சனி இனிமேல் என்ன பண்ணுறார், நார்மல் ஆகிடுறார். குரு பார்வை பட்டுருச்சு. அப்போ சாந்தமாகிடுறார். இந்த அஷ்டம சனியே உங்களுக்கு வெறும் ஒரு 3-4 மாதம்தான். ஜூனுக்கு அப்புறம் குரு சனியை பார்க்கும்போது தோஷம் சரியாயிடும். ஆக இந்த புத்தாண்டு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம், ஜூனுக்கு அப்புறம் இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, வேலைக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, குரு பார்க்குறார். வீடு மாடு மனை வண்டிலாம் வாங்க போகிறீங்க. ஆறை பார்த்து உடம்பு சரி பண்ணிடுறார். கடன் அடைஞ்சிருது. பிரமாதம். அப்போ புது வீடு, புது காரு, பிரமாதம், கலக்கரே சந்துரு அப்படிங்கிற மாதிரி நல்லா இருப்பீங்க. ஒரு ட்விஸ்ட்டு, 7ஆம் இடத்திலே ராகு. 7ஆம் இடத்துல ராகு இருந்தால், 7ங்கிறது காதல்,
கொஞ்சம் இந்த வெளிநாட்டு உறவுகள் எக்ஸு 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 எல்லாம் அங்கே போய் இங்கே ராகு உட்காந்துருக்கேன். அப்போது உங்கள் ஒய்ஃபு டைவர்ஸ் பேப்பர் வச்சு ரெடியாக உட்காந்துருப்பாங்க. கமான் கமான் பாய் நீ சிக்குவ அப்படின்னு. தயவு செஞ்சு ஏதேனும் செஞ்சிங்கன்னா அப்படியே மாட்டிக்குவீங்க. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், விளையாட்டுக்காக நான் ஃபோட்டோ அனுப்பிச்சேன், விளையாட்டுக்காக பேசினேன், நீங்கள் எது பண்ணாலும் அது குற்றமாகத்தான் கருதப்படும். ராகு உங்கள் மேலே பழி சுமத்தி உங்களை டைவர்ஸ் பண்ண ரெடியே இருக்கார். ஸோ இப்போ ராகுலேருந்து விடுதலை ஆகி டிசம்பர் 6 வரைக்கும் யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் அபவுட் கோசிப்ஸ். நீங்கள் பெண்களிடம் பேசாதீங்கன்றேன், பேசவே வேண்டாம். சிம்மராசிக்காரர்களுக்கு ஆண்களாக இருந்தால் பெண்களோ, பெண்களாக இருந்தால் ஆண்களோ, ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பேசாதீங்க. அஃபிஷியலாக வாட் இஸ் வாட் அதோடு நிறுத்திக்கோங்க. புன்னகை வரை செல்லுங்கள், அவ்வளோ போதும். ஸோ இதுதான் உங்களுக்கு பெரிய சேலஞ்சாகவே இருக்கும். சில பேர்லாம் இருக்காங்க, என்ன பங்கு நீ மாட்டிக்கிட்ட பங்கு, சீரியஸாக சொல்கிறேன், மாட்டிக்குவீங்க. ராகு பகவான் கையிலேருந்து ஃபோனை கொண்டு போய் ஒய்ஃப்ட்ட கொடுத்து மாட்டி விடுவார். அப்படியே நடக்கும். இது மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் தயவுசெய்து யாருக்கும் தெரியாது நீங்கள் எது நினச்சிட்டு இருக்கீங்களோ அது ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். அதனால் தயவுசெய்து சிம்மராசிக்காரர்கள் மோஸ்ட் கேர்ஃபுல் அபவுட் யுவர் கற்பு அண்டு மோஸ்ட் கேர்ஃபுல் அபவுட் யுவர் நல்ல பேர். ராகு என்ன பண்ணுவார், நல்லவங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கி தந்துடுவார். அதனால் சும்மாவே வந்து யார்ட்டையும் பேசாமல் இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இல்லை. நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க, கொஞ்சம் ஆபத்தான விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்க எந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் மேற்கொள்ளலாம்? ராகு காலிலே போய் விழுந்துடணும். ராகுடைய கோயிலே பக்கத்தில் ஒரு ரூம் கட்டி உட்காந்துக்கணும். அந்த மாதிரி ராகு கூடயே இருக்கணும். இந்த டிசம்பர் 6 வரைக்கும் சென்னையில் இருக்கிறவங்க குன்றத்தூர் கோயிலே உட்காந்துருக்கணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது. ஐயா ராகு பகவானே என்னை இழுத்து விட்டுறாத சாமி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஏற்கனவே குடும்பத்தில் கொஞ்சம் பிரிவு கருத்து வேறுபாடு இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாகும். ராகு வந்து கெட்ட தொடர்பை மட்டும் உண்டாக்க மாட்டார் நண்பர்களே, இருக்கிற டைவர்ஸை பிரித்து விட்டு தான் போவார். அது அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அது டைவர்ஸ் கார்டுனே பேர் ஒரு பேர். ஸோ அதனால் புற்றுக்கு பாம்பு பால் ஊற்றுங்க, பாம்பு நாக கன்னிகை வழிபாடு செய்யுங்க. ஒன்றும் முடியலன்னா திருப்பாம்புபுரம் போயிட்டு வாங்க. திருப்பாம்புபுரம் சென்று வழிபடுறது சிறப்பு. சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே ரொம்ப டாமினண்ட்டான டைப்பு. பொதுவாகவே பெருமையை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அவங்களால அந்த பெருமை இல்லாமல் இருக்க முடியாது. இந்த ராகு அந்த பெருமையை உடச்சி போட்டுருவார். எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆகிடும். மோஸ்ட் கேர்ஃபுல். ஸோ சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் எவ்வளோ மார்க்? 85 மார்க் தரலாம். காரணம் அஷ்டம சனி, 7 ராகு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் நல்லாயிருக்கு. நண்பர்களே, இந்த 2026 ஏப்ரல் 14 பராபவ வருடம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வருடத்தில் என்ன ஒரு வெண்பாலெலாம் சொல்கிறாங்கன்னா, திராவிட நாடு பெரிய புகழ், தமிழ் கூறும் நாடு பெரிய புகழ் அடைப்போது இதெல்லாம் சொல்கிறாங்க. பெரும்பாலும் தமிழ்நாட்டை பற்றி தான் சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன். அவ்வகையில் யாரெல்லாம் வந்து இவ்வருடம் ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், ஆத்தரப்பனர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் பொற்காலமாக இந்த வருடத்தை நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். காரணம், குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்ற அந்த நொடியே 2-3 பேர் ப்ளஸ் பண்ணுறார். குரு வந்துட்டா இப்போது ஜாதகம் பார்க்கும்போது கல்யாணம் ஆகிறதுக்கு பேரண்ட்ஸ்லாம் நம்மகிட்ட என்ன கேட்பாங்க, சார் குரு பலம் வந்தாச்சா பாருங்கள் சார்பாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன கேட்பாங்க, சார் குரு பலம் இருக்கா பாருங்கள் சார். பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் கல்யாணம் குழந்தெல்லாம் தன்னால் நடக்கும். ஏன்னா குரு வந்து அத்தனை சக்தி உடையவர். இந்த வருடத்திலேயே குரு பலம் மிகுந்த ஒரு வருடமாக கருதப்படுகிறோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படி நகர்ந்து மகரத்துக்கு வருகிறார். இந்த மகரம் என்பது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானத்தில் ராகு வருகிறார். அப்போது இந்த வருடத்தில் எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ண முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் டிஃபால்ட்டாக வரும். ஸோ அது எவ்வளோ தூரம் பயன்படுத்திக்கிறீங்க. ஒரு நெருப்பு இருக்குது, அந்த நெருப்பை நீங்கள் வச்சு சுடரும் ஏற்றலாம். அந்த நெருப்பை வீணாக ஒரு தீப்பந்தம் என்ன பண்ணுறீங்களோ அப்படி தான். அப்போ அந்த மாதிரி இந்த எனர்ஜியை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க. இந்த பக்கம் சனி மீனத்தில் இருக்கிறார். குருவனுடைய வீட்டிலிருந்து நிர்தோஷோஸ்து, சனி பகவானால் தோஷமில்லை என்ற அனுகிரகத்தை வரத்தை தந்திருக்கிறார். இந்த பக்கம் குரு கடகத்திலிருந்து அனைவருக்கும் பிளஸ்ஸிங்கிற வரத்தை தருகிறார். இவங்க 2 பலனையும் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால் இந்த வருடம் பெரிய இயற்கை சீற்றம் வந்துடும், சுனாமி வந்துடும், அதெல்லாம் நான் வாழ்க்கையில் என்றைக்குமே சொன்னதில்லை. அதெல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் நல்லதை மட்டும் பேசுங்க. பாசிட்டிவான பக்தி இன்ஃபோ மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் பார்க்காதீங்க. பாசிட்டிவான விஷயங்களை கேட்டுகிட்டே இருக்க, உங்கள் லைஃப் மாறும். நோ நெகட்டிவிட்டி பக்கமே போகாதீங்க. முன்னுக்கு வரீங்க, முன்னுக்கு வந்துகிட்டே இருப்பீங்க. நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. அதை மட்டும் மைண்டில் வைங்க. ஆக இந்த பராபவ வருடம் யாருக்கு எப்படியோ உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த 2026 தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் எவ்வளோ நல்லா இருக்கும்னு ரொம்பவே அழகாக விவரமாக சொன்னீங்க சுவாமிஜி. இப்போ உங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பலன்கள்லாம் கேட்கணுன்னா அதுக்கு என்ன? ரொம்ப நிறைவான ஒரு
தருணம். இந்த 12 ராசிகளும் நமது பக்தி இன்ஃபோ சேனல் மூலம் உலகெங்கிலும் நீங்கள் பார்க்குறீங்க. பக்தி இன்ஃபோ தினமும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் முக்கியமான வெற்றி. ஸோ 1 மில்லியன் இந்த வருடம் பக்தி இன்ஃபோ அடையணும். என் ரசிகர்கள் எல்லாம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது என் அன்பான வேண்டுகோள். அதை ஒன்று பண்ணுங்கள். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, என்னை தொடர்பு கொள்ள ஒன்றும் பண்ண தேவையில்லை. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற யாகங்களில் வந்து கலந்துக்கோங்க. என்னை சந்தித்து ஜோதிடம் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கான தெளிவான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்கள் தன்னம்பிக்கையை நம்புங்க, அதுதான் சாமி. உங்கள் வேர்வையை நம்புங்க, அதுதான் வெள்ளிக்காசு. உங்களுடைய முயற்சியை நம்புங்க, அதுதான் தெய்வம். இந்த கிரகங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் மனசில் போட்டுக்கோங்க. இதில் எது எதெல்லாம் டோன்ட்ஸோ அந்த டோன்ட்ஸை தொடவே தொடாதீங்க. அதுக்காக தான் இதை ஃபுல்லாக கேட்குறது, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் பக்தி இன்ஃபோ டெய்லி பார்த்தாலே பாதி பிரச்சனை சால்வ்.